இந்த வீடியோவில் நம்ம கடந்த ஜூலை மாதம் நான் என்னென்னலாம் பங்குகள் வாங்கினேன், என்னென்னலாம் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னோடய ஃபேவரட்டான நிஃப்டி 50 வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 வேல்யூ 50, அதாவது டாப் 500 ஸ்டாக்கில் எதெல்லாம் வேல்யூ கம்மியாக இருக்கோ அதில் 50ல் முதலீடு பண்ணுறது தான் இந்த நிஃப்டி 500 வேல்யூ 50. அதில் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது உங்களுக்கு எல்லாமே கலெக்டிவாக வரும். உங்களுக்கு இதில் டெப்ட் இருக்கும், கோல்டு இருக்கும், கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும், எல்லாமே கலந்து மிக்சடாக இருக்கும். இந்த மல்டி அசெட் ஃபண்டில் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்கை பொறுத்த வரையும் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே சீப்பாக இருந்தது. அதனால் வந்து நான் விலை அதிகமாக இருக்குன்னு வாங்காமல் இருந்தால் என்னோடய ஃபேவரட்டான கொஞ்சம் சில கம்பெனிகளை வந்து நான் வாங்கியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து டிசிஎஸ் வந்து ரொம்பவே விலை 4000 ரூபாய் கிட்ட விற்றுறதுனால என்னால் அதை வாங்க முடியாமல் இருந்தது. இப்போ 2000 சில்லறை அப்படி தான் விற்றுட்ருக்கு. அதனால் வந்து டிசிஎஸ் வந்து ஒன்று வாங்கினேன். டிசிஎஸ் போலயே வந்து இன்ஃபோசிஸும் என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா அது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஓரளவு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்க விப்ரோ வந்து 5 வாங்கியிருக்கேன். இந்த ஐடி ஸ்டாக்லாம் நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஐடி ஸ்டாக் தான் பெருசாக அடி வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். லாங் டேர்மில் வந்து இப்போ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் லாங் டேர்மில் கொஞ்சம் நல்லா பண்ணும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. அதனால் வந்து நல்ல நிறுவனங்களாக பார்த்து நான் வந்து இப்போ வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்க ஐடிசி தான். ஐடிசி வந்து 2 ஷேர் வந்து நான் வாங்கியிருக்கேன் மொத்தமாக போன ஜூலை மாதத்தில். ஐடிசி வந்து விலை குறைஞ்சிட்டே இருந்தாலும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கினது வந்து 170 ரூபா 180 ரூபாக்குள்ள வாங்கினேன். அதுக்கப்புறம் அது 450 ரூபா 500 ரூபா கிட்ட போய் திருப்பி இறங்கியிருக்கு. இருந்தாலும் வந்து லாங் டேர்மில் வந்து இதோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இதை வந்து கலெக்டிவாக வந்து வாங்கிட்டே இருக்கேன். டிவிடெண்ட்டும் கொடுத்துட்டே வராங்க. எனக்கு ரீசெண்டாக வந்து ஐடிசியோட டிவிடெண்ட்டும் கிடச்சிது. அதில் இருந்தும் ஒரு பங்கு வாங்கினேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் ஐடிசியில் வந்து 2 பங்குகள் வந்து வாங்கியிருக்கேன். ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்தவரை பேங்க்ஸும் நல்லா வந்து விலை குறைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது டாப் பேங்க்கான ஹெச்டிஎஃப்சி விலை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பெருசாக லாபமே கொடுக்கல இந்த பங்கு. இருந்தாலும் வந்து லாங் டேர்மில் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து ஸ்பந்தனா ஸ்மிருதி வந்து ஒன்று வாங்கினேன். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்டீலோட டிவிடெண்ட் கிடைச்சிது. அதனால் திருப்பி அதிலே இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக டாடா ஸ்டீல்லேருந்து ஒரு பங்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த நிறுவனத்துலேருந்து ஒரு பங்கு நான் வாங்கியிருக்கேன். டிவிடெண்ட்டுக்காக நான் சில ஸ்டாக்ஸை வந்து வாங்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி இன்வெஸ்ட் வந்து ஒரு பங்கு வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ரூபாவில் வரையும் போய் திருப்பி இறங்கி 89 ரூபா 88 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி ஃபுல் பேக் ஆகி 100 ரூபா கிட்ட வந்திருக்கு. இருந்தாலும் நான் நிறைய பிஜி இன்வெஸ்ட் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஒரு முறை வந்து டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் வந்து நான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜி இன்வெஸ்ட்டில் ஒரு பங்கு வாங்கியிருக்கேன். அதே போல் தான் ஐஆர்எஃப்சியும் வந்து ஒரு பங்கு வாங்கியிருக்கேன். இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, யூஎஸ் மார்க்கெட்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அப்படி பார்த்து ரொம்பவே ஃபேவரட்டான கூகுள், மெட்டா, அமேசான், ஆப்பிள் இது போன்ற ஸ்டாக்குகளையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஒரு $5 தனித்தனியாக வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் S&P 500 வாங்கியிருக்கேன். நாஸ்டாக்கும் தனியாக வாங்கியிருக்கேன். மொத்தமாக பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு நான் அந்த ஸ்டாக் எல்லாமே மொத்தமாக சேர்த்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரே நாளில் வாங்கினது கிடையாது. எனக்கு வர டிவிடெண்ட் காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து என்னோடய சேலரி வந்து அதை வச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் பாண்ட்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சும் நான் இந்த பங்குகளாக வாங்கியிருக்கேன். தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாதமும் நான் என்னென்ன பங்குகள் வாங்குறேங்கிறத தொடர்ந்து சீரியஸாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதே போல் பங்குச்சந்தை தொடர்பான பல பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது பணப்பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அதே போல் உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.